அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியான முன் தயாரிப்பில் மிக முக்கியமான ஒரு முன் தயாரிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நலங்கு வைக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, திருமண மண்டபத்துக்கு முதல் நாள் நைட்டு தாய் மாமா பையனுக்கோ பொண்ணுக்கோ நலங்கு வைப்பாங்க. நலங்கு வைக்கிறது ஒரு சின்ன சடங்கு, அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அதில் பின்னாடி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் சூட்டை தணிக்கிறது ப்ளஸ் தாம்பத்திய ரீதியான நிறைய நல்ல விஷயங்களை அது தரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அதை பண்ணாங்க. அதோடு இல்லாமல் குழந்தையையும் நல்ல குழந்தைய, அதாவது நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் இருக்க போய் தான் அந்த நலங்கே வச்சாங்க. நலங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் இருக்கும். அது சந்தனத்தில் செஞ்ச ஆயில், சந்தனாதி தைலம்னு இப்போ மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. அதை பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் ஒரு 20 சொட்டு வச்சுக்கணும், கழுத்தில் ஒரு 5 சொட்டு வச்சுக்கணும், தொப்புள்ள ஒரு 5 சொட்டு, உள்ளங்கால் அந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்தில் ஒரு 5 சொட்டு, கால் கட்டவரலை சுற்றி ஒரு 5 சொட்டு, கையோட உள்ளங்கையிலையும் ஒரு 5 சொட்டு வச்சு தேய்ச்சிக்கணும். ஒரு 1/2 hour to 1 hour இருந்து காலையில் குளிச்சு விடணும். இதை தொடர்ந்து பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணணும். ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும். இது தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அரப்பு யூஸ் பண்ணலாம், சேக்கை யூஸ் பண்ணலாம், இதனால யூஸ் பண்ணலாம். இதுதான் நலங்கு வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா குளியல் அப்படின்றது முக்கியம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த குளியல். அது என்னென்னா, நிறைய பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவை அந்த அந்தப்புறத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ராணியை ஒரு 4 பணிப்பெண்களை உட்காந்து தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி தயாரிக்கிறதுனா, இந்த உடல் சூடும் குறையணும், ப்ளஸ் அந்த தேவையில்லாத ஒரு வாசனைகள்லாம் போகணும் அப்படின்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டது. அது நிச்சயமாக நல்லதாக கொடுக்கும், நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். தாம்பத்தியத்துக்கு முன்னாடி ஒரு ஆனந்த குளியல், ஆணும் பெண்ணும் குளிச்சுட்டு தாம்பத்தியத்துக்கு போகிறது நல்லது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆட்டோமேட்டிக்காக அப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நல்ல மூடு கிரியேட் ஆகும், டைமிங் அதிகமாகும், பிரியம் ரெண்டு விதத்துக்குள்ள இன்டிமெசி இன்னும் நல்லா ஆகும். இதெல்லாம் இருக்கு இல்லையா. நம்மளே வேலை முடிச்சுட்டு போகிறோம், அங்கே இங்கேயும் அலைஞ்சு வெயிலில் திரிஞ்சு போகிறோம். அப்போ ஒரு குளியல் போட்டோம்னா அப்படியே மூடு சேஞ்ச் ஆகுது இல்லையா. ரெண்டாவது, இந்த தண்ணியை உடம்புல படுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால தான் பெரியாரியை முடிச்சோடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிறது, அது அவசியமே அதுதான். ஸோ அப்போது அந்த வெளி நிகழ்வுலேருந்து கட்டாயி குடும்ப நிகழ்வுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பேரியரை நம்ம பிரேக் பண்ணிட்டு உள்ளே வரோம்னு அர்த்தம்.